6ஆம் அதிகாரத்துல எல்லாம் எடுத்துங்க. எல்லாரும் எடுத்துங்க. எல்லாம் பைபிள் எல்லாமே எடுத்துங்க. எல்லாத்தையும் நம்ம எல்லாம் கைவிட்டு காட்டுது. என்ன எடுத்தாச்சும் என்னடா சொல்லி சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும். 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்வரியானான ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அங்கே போரடித்தார். அதே 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து எங்க கொண்டு வராரு? எகிப்தில இருந்து மோசே மூலமா எகிப்தில இருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு வராரு. ஓகேங்களா? கொண்டு வரும்போது அங்க நிறைய அவங்களுக்கு என்ன பண்ணாக்கா, மோசைக்கு எதிராக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பயங்கரமா முறுமுறுத்து அவனை எல்லாம் நிறைய புடாத பாடுகள் என்ன பண்ணுவாங்கக்கா, அவனை படுத்தி கொண்டு வருவாங்க. ஆண்டவர் பாதையில வரவு சொல்லுவாரு, மோசே நீ இவங்களை விட்டு என்ன பண்ணு, விலகி போயிடு, நான் உன்னை பெரிய என்ன பண்ணுவேன், ஜாதி ஆயிட்டு ஆசீர்வதிக்கிறேன், இருக்கிற எல்லாரையும் நான் என்ன பண்றேன், ஓட்டலிடுறேன் அப்படிங்கிறது. சொன்னாரு, நீங்களா இஸ்ரவேல் ஜனம், நான் யாரு மோசே என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, மனங்கா காலத்துல உள்ள ஜனங்கள், நீ சொல்ற பற்றி கேட்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றேன், பெரிய ஜாதி ஆக்கி ஆசிரியர் இங்க வந்து எல்லாரையும் என்ன பண்றேன், போட்டேன் என்ன ஆசிரியர் எல்லாம் போட்டேன் இருந்தாரு. ஒத்துக்குங்களா? நீங்களோ ஏன் ஒத்துக்க முடியாது? உங்களால ஒன்றும் முடியாது. ஏன்னா போட்டால போகுது யாரு? இயேசு. நானும் தடுக்க முடியாது, நீங்களும் தடுக்க முடியாது, யாரும் தான் தடுக்க முடியாது. ஆனா அந்த ஊழியக்காரர் பேசுறாரு, அந்த இவங்க எல்லாரையும் உங்க நம்பி என்ன நம்பி நீ என்ன அனுப்புறதுனால என்ன நம்பி இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களோ, நான் இவங்களை கொண்டு வந்து பாதையில் நான் கொண்டு வந்து வச்சிட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இவங்களை சாவடிச்சு சொன்னாக்கா எல்லாம் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இதற்காகத்தான் இங்கிருந்து இந்த ஜனங்கள்லாம் கொண்டு போனீங்களா, சாவடிக்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. அதனால எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய நாமத்தை எல்லாம் தூசிப்பாங்க. அந்த ஆக என்ன பண்ணுங்க, நான் சொல்றேன் போ, இவங்களெல்லாம் உயிரோடு கொடுங்க, என்ன சாவடிங்க அப்படின்னு. அந்த மாதிரி நினைப்பா நிறைய அவன் என்ன பண்றான், நிறைய அவன் ரொம்ப சித்திரவதை பண்ணினான். மற்றவங்களாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர்கள் வேண்டுமா சிவனுக்காக ரொம்ப அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன இந்த உலகம் முழுவதும் எங்க என்ன பண்ண முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன் கடைசியில் அவன் என்ன பண்ணான், ஆண்டவருக்கு அவனை கீழ் படியாம இருந்ததுனால என்ன பண்ணாக்கா, ஆண்டவருடைய இடத்துல போய் கண்மலைய பேசினாரு. என்ன பண்ணான், அதை அடிச்சதுனால கானான் தேசத்துல அவன் என்ன பண்ணாரு, ஆண்டவர் இல்லாத அப்படி என்ன பண்ணாருன்னா, கண்ணை மட்டும் சுத்தி பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கீழே நீ வந்து செது போடி அப்படின்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணோம், வேலை பண்ணோம், எல்லாத்தையும் அப்படியே சுத்தி பார்த்த உடனே என்ன ஆச்சு, கீழே வந்தா அவன் செத்து போடும். ஓகேவா? இந்த மாதிரி நாக்கா மீதி என்ன பண்ணாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவன் செத்தவன் யார்கிட்ட கொடுத்தாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை யோசுவாவுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? அங்க கொடுத்தவன் என்ன பண்ணாங்கன்னா, அங்க கொடுத்தவன் எல்லாம் இதே மாதிரிதான் அவனுக்கே பண்ணுவாங்க சில நேரம் இல்லை. ஆனா அவன் எல்லாருக்கும் நம்ம நல்லா பேசி என்ன பண்ணுவாங்க. ஆனா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அவன் நிறைய எரிச்சல் என்ன பண்ணா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்கன்னா மீதியான கையில ஒப்பு கொடுத்தார். இந்த 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கணும்.
பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள். அப்போது கர்த்தர் 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். என்ன பண்ணாரு? எல்லாரும் இஸ்ரவேல் ஜனத்துல ஒப்பு கொடுத்தாரு. அப்ப இங்க வரும்போது 11ஆம் வசனத்துல இங்க யாரு வருது? தேவதூதன் யாருக்குள்ள வந்து பாக்குறாரு? கர்வலி மண்டலத்துல உட்கார்ந்து இன்னும் யாரு கிட்ட பேசுறாரு? கிதியோன்கிட்ட பேசுறாரு. 12ஆம் வசனத்தை வாசிக்கமா. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்போது கிதியோன் கர்த்தரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன எங்கே எங்களை கைவிட்டு சொல்லுங்க. எங்க கொடுத்துட்டாரு? எங்க கொடுத்தாரு? என்ன சொல்லுங்க? எங்க கொடுத்துட்டாரு? யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு? இஸ்ரவேல் மீதியான கையில ஒப்பு கொடுத்தாரு. இந்த மீதியான ஜனங்க நீங்களாம் பைபிளை நல்லா வாசிங்க. வேதம் சொல்லு, நீங்கள் என்னிடம் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பைபிளை நீங்க எல்லாம் யாரெல்லாம் நல்லா வாசிக்கிறீங்களோ இந்த பைபிள் உங்களை காப்பாற்றும், உங்க பிள்ளைகளை காப்பாற்றும், உங்க குடும்பத்தை காப்பாற்றும், உங்க நோயெல்லாம் குணமாக்கும், எல்லா ஒன்றையும் குணமாக்கும். சுமசாரமா ஒரு டீக்கல்ல போனா ஒரு பேப்பர் திருநெல்வேலி பேப்பரை எத்தனை பண்ணலாம்? எட்டிங்க பாக்குறோம். எங்கெங்கெல்லாம் பிட்டி பிட்டா எங்கெங்கெல்லாம் எட்டிங்க இருக்கா என்ன பண்றோம்? அதெல்லாம் பாத்துக்கிறோம் இல்லையா? ஆனா என்ன பண்றோம்? வேதத்தை மட்டும் யாரும் என்ன படிக்க மாட்டோம். ஆனா அந்த திருநெல்வேலி பேப்பரை படிச்சுனாக்கா நீங்க செத்து போடுவீங்க. ஆனா இந்த வேதத்தை படிச்சுன்னு சொன்னாக்கா உங்களை உயிரா இல்லைங்களா? நான் வந்து ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு. ஏன் சொல்றேன்? ஒரு நாள் இந்த வேதத்தை நானே படிச்சது கிடையாது. ஏன்னா நான் இருந்த இடம் ஐயாவுக்கு தெரியும், ஐயாவுடைய மனைவிக்கு தெரியும், பிள்ளைங்களா அங்க இருக்க சின்ன பசங்க தான். என்னோட நான் பைபிள் படிச்சிருக்கேன். பெரிய குடும்பம். இங்க யாரெல்லாம் இயேசு எடுத்துக்காரு கைத்துங்க. ஞானஸ்தானம் எடுக்காருங்க கைத்துங்க. ஞானஸ்தானம் எடுக்காரு 1 2 3. தம்பி தம்பி நீங்க இருக்கா நீங்க மட்டும் கைத்துங்க. தூங்க தூங்க எத்தனை பேர் இருக்க மாட்டேன். 1 2 3 4 அவ்வளவுதான். ஓகேவா? நாங்க உங்க நாள் எல்லாமே என்னுடைய சாட்சி சொன்னேன். நாங்க பெரிய குடும்பம். இயேசு கிறிஸ்துவ எல்லாம் யாருமே என்ன பண்ற பக்கா இந்து குடும்பம். ரொம்ப பெரிய குடும்பம். 10 பேர் என்ன நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு வந்து வயசு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது எப்படி சொல்லுங்க? என் வயசு எவ்வளவு? நீ சொல்லுங்க. 45. ஓகே, நன்றி. 61 வயசு ஆகுது. யாராவது நம்புறீங்களா? கைதாட்டுங்க. எனக்கு 60 வயசு. ஏன்னா நான் இந்த 61 வயசுல இருக்கிறதுனால என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்றதுக்காக என் தேவனை இந்த என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி ஏன்னா இந்த வேதத்தை நான் படிச்சேன், என்னை உயிராக்கிச்சு. 7 வருஷம் தான், 25 வருஷத்துக்கு மேல நான் ரசிக்கப்பட்டேன். உன்னோட நான் பைபிளை படிச்சதில்லை. ஆண்டுக்கு தான் அந்த பைபிளை படிக்க போறேன். இந்த பைபிளை இத்தனை வருஷமா நான் படிக்கல, இனிமேல் தான் நான் படிக்க போறேன். இந்த பைபிளை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் மட்டும் நான் வந்து இந்த வயசுல பைபிள் கிளாஸுக்கு போனாங்க. என்னெல்லாம் காலேஜுக்கு போவாங்க, எல்லாம் என்ன கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன பண்ணா பைபிளை கையை வச்சு ஆண்டோட ஜெபம் பண்ணி சபா ஜெபத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் மட்டும் நீங்க கூட பேசுங்க. இதை நாங்க பேசுறீங்கன்னு சொன்னா நான் சும்மா நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இந்த பைபிள் மூலியமா என்னன்னா நீங்க பேசுறீங்கன்னு சொன்னாக்கா இதை படிச்சு அநேகருக்கு நான் இருக்கிற வார்த்தைகளை சொல்லி இன்னும் அநேக ஆத்மாவை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் உருவாடு தான் படிச்சேன். ஆனா இது எல்லாம் வேதத்துல என்னென்ன இருக்க எல்லாத்தையும் நான் ஆராயும். ஆண்டவர் இன்னைக்கு எல்லா வீட்லையும் எனக்கு வெளிப்படுறது. நீங்க உங்க முன்னாடி என்ன பிரசங்கம் பண்ண வைத்திருக்கிறார். பையில நீ எல்லாருமே படிச்சுன்னு சொல்லலாம். நல்லா தான் மாட்டோம் இல்லைங்களா? அப்போ எத்தனை வருஷம் 17 வருஷம் மதியம் வாசனம் 14. ஆமா.
கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து இருக்கிற இல்ல நீங்க பரிமள வாசிமா. அப்பொழுது கிதியோன் அவனை நோக்கி அப்பொழுது கிதியோன் அவனை நோக்கி ஆயன் ஆண்டவனே கர்த்தர் எங்களுடனே கர்த்தர் எங்களுடனே இருந்தால் இவைகள் எல்லாம் நேரிடுவானே கொண்டு வரவில்லையா? கைவிட்டு நீதியானியின் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தார். தெளிவா கேட்கிறான். ஆண்டவரே, என்னுடைய பிதாக்கள் முற்பிதாக்கள் ஆண்டு முப்பாட்டம் கூடலாம் நீங்க ஒவ்வொரு இருந்தீங்க. இப்போ இவங்க எல்லாரும் நீங்க விட்டு போனாங்க. இந்த மீதியானவங்க என்ன பண்றாங்க? எங்க நிலத்துல எல்லாம் எங்க ஆஸ்தி பாத்தியெல்லாம் என்ன பண்றாங்க? வராங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? சும்மா எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு எல்லாத்தையும் போறாங்க. இந்த மாதிரி வந்து இது நல்லதா ஆண்டவரே? இப்போ நீங்க எங்க பாட்டம் முப்பாட்டம் கூட எங்க கூட இப்ப இருக்கிற உங்க கூட இங்க வந்திருக்கிற உங்க கூட ஏன் கூட இந்த மாதிரிலாம் நீங்க எழுதுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு இந்த மாதிரி காரியம் நேரிடாது அப்படின்னு சொல்லி தான் பண்றான். முறையிடும் கண்டாடப்பா அவன் முறையிடுது. தெளிவா முறையிடா அக்கா, நீங்க எங்கேயாவது முறையிடுறீங்களா? அந்த எங்க பாட்டம் முப்பாட்டெல்லாம் தப்பு பண்ணிட்டு போட்டாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம்? நாங்க என்ன பண்ணுவோம் ஆண்டவரை? நாங்க இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தை நாங்க வந்திருக்கு. எங்களை என்ன பண்ணுவோம்? எங்களை பண்ணிங்க ஆண்டவரை அப்படி சொன்னா பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த விக்கிரகத்தை வணங்குறோம்னு சொல்றாரு. 3ஆம் ஆண்டுக்கு முடியாத காரியம் ஒண்ணே ஒன்றான், விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. அதை வணங்குறா மட்டும் ஆண்டு சொல்றாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டு முப்பாடு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை விசாரிக்கிறவங்களா இருக்கிறேன் அப்படின்னு. அதை என்ன பண்ணோம்? நாங்கள் பக்கா விக்கிரம் குடும்பம். அதுல இருந்து நான் தான் கௌரவம் ரசிக்கப்பட்டேன். 10 பேர் அண்ணன் தண்ணிங்க, பெரிய குடும்பம். கிட்டத்தட்ட 80 பேர் ரத்த சம்பந்தப்பட்டவங்க குடும்பம் 80 பேர். இந்த 80 பேரையும் கொண்டு போய் நான் என்ன பண்ணேன்? ஒருத்தர் எங்க வீட்டில் விட்டேன். இருந்தாலும் கொண்டு போய் ஞானஸ்தானம் எடுக்க வச்சு இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னாக்கா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சபையில போய் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றாங்க. நிறைய ஊழியர் எங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க எல்லாருமே ஊழியர் செஞ்சுருக்கிறோம். அதனால என் தேவனை நான் சோதரிக்கிறேன். நான் ரசிக்கப்பட்டேன். அதனால இங்க வந்திருக்கிற 4 பேர் என்ன பண்ணுங்க? இவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர்கிட்ட ஞானஸ்தானம் பண்ணுவீங்க. ஏன்னா ஆண்டோடைய வருகை சமயமா இருக்கு இல்லையா? அதனால சொன்னா பண்ணணும். ஓகே, அடுத்த வருஷம் வாசிமா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து இருக்கிற இந்த பலத்தோட போ. இப்ப இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆயன் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனேசியரின் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடித்தது போல பார்த்து ஆண்டு சொன்னாரு. இப்ப இருக்கிற இந்த பலத்தோடு இங்க வந்திருக்கிறீங்களா வந்து நானே 60 வயசுல இருக்கிறேன். உங்களெல்லாம் வயசாயிடுச்சு அப்படி யாரும் பண்ணாது, கவலைப்படாது. இல்லைங்களா? ஆண்டு சொன்னாரு, இப்ப இருக்கிற இந்த பலத்தோடு உங்களுக்கு இல்லைங்களா? நீங்க நைட்டு வீடு போனா நல்லா நிம்மதியா தூங்குவீங்க. இப்ப நான் சொல்ல பாருங்க, இப்ப இருக்கிற இந்த பலத்தோடு என்ன பண்ணுங்க? நிறைய ஐயா எல்லாம் எங்கெல்லாம் போயிட்டு சுவிசேஷம் சொன்னோமோ, ஐயா பையனுக்கு முன்னாடி நான் முத்தைய இந்த சுவிசேஷம்லாம் பண்ணி சொன்னாரு. பாப்பா படிச்சது இப்போ படிக்கும்போது அப்படிலாம் சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாக என்ன பண்ணுவோம்? சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன சொன்னாரு? இப்ப இருக்கிற இந்த பலத்தோடு வயசாயிடுச்சு, அதனால போக முடியாது, இப்பெல்லாம் நீங்க வராது. சுவிசேஷம் ஒவ்வொரு தலையிலும் விழுந்த கடமை இல்லைங்களா? அதனால சுவிசேஷம் எல்லாம் யாரும் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு நாள் என்ன பண்ணுங்க? ஐயா கூட ஐயா நான் ஐயாவுடைய மனைவி கூட என்ன பண்ணுங்க? அவங்க அங்கே போட்டு எல்லா கிராமங்களா இருக்கும், அங்கெல்லாம் போட்டு சொல்லுங்க. அதனால சொன்னாரு, இப்ப இருக்கிற இந்த பலத்தோடு நீ போனா மீதியானவர்கள் என்ன பண்ணலாம்? அந்த அவஸ்தை வாசிப்போம். அதே லூரியா. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானா என்னோடு பேசுகிறவர் தேவரிதான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காமியும் அப்படின்றான். பாருங்க, அவன் நல்ல ஒரு தர்மசாலி, நல்ல ஞானம் உள்ளவன். ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டா,
நீ என் கூட இருந்தாக்கா எங்க கூட எங்க பாட்டு முப்பான் கூட இருந்தது போல என் கூட இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி நான் அடிக்கிற போர் அடிக்கிற இந்த நெல்ல இந்த அரிசி நான் என்ன பண்ண முடியாது ஒரு குடோல எடுத்து நான் வைக்க தேவையில்ல. ஏன்னா நீங்க இருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உங்க பாதுகாப்பு இது இருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன் இதெல்லாம் போர் அடிச்சு ஒரு குடோல எடுத்து நான் சேர்க்கிறேன். அதெல்லாம் என்ன பண்ண முடியல என்னால இதை பாதுகாக்க முடியல. அவங்க ஒன்னால இது எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. ஆனா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இப்ப இருக்கிற பலத்தோடு இப்போ என்ன சொல்றீங்க. ஆனா என்னோட கூட இருக்கிறவர் என்னோட கூட பேசுகிறவர் கர்த்தர் நீதானா என்று நான் அறியபடி எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஹalleluya. எத்தனை பேர் அடையாளத்தை கேட்டுக்கிறீங்க? நீங்க எத்தனை வருஷம் வாங்க அடையாளத்தை யாராவது கேட்டுக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவோட அடையாளம் கை தூக்குறாங்க யாராவது சகோதரி கேட்டுருவாங்க. மீதி நீங்க தான் கேட்க யாரும் கேட்கல. இன்னைக்கு ராத்திரி போட்டு வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே நான் எனக்கு ஆயுசு காலத்தை நிறைய கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. நீ என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு பலம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால என்ன பண்ண நிறைய பேர்த்த போட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இந்த சபையில நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்த இந்த ஆத்துமா பத்தாது. ஓகேங்களா? நான் இன்னைக்கு சொன்னேன் நீங்க எல்லாம் போயிட்டு இப்ப போயிட்டு எனக்கு ஜோம் பண்ணினாக்கா நிச்சயமா சொல்றேன் நீங்க எத்தனை அநேகத்துல ஆண்டப்பட்டீங்க சொன்னீங்களா இந்த இடம் பத்தாத நிறைய விட உட்காருவாங்க. கராங்க தட்டுங்க வேலை பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமா சொல்றேன் நான் இங்க வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். இனி இந்த சபை எப்படி இருக்காது. நிறைய ஆத்துமக்கள் ஆதரவு கொண்டு வந்து இங்க இடம் பத்தாம எல்லாம் வெளியே உட்காருவாங்க. ஓகேங்களா? அதனால தெளிவா கேட்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. நீ பேசுகிறவர் நீ தான் நான் அறிய வேண்டும். அடையாளத்தை கேட்கிறோம். நீங்க பேசுறது இயேசு கிறிஸ்துவா கர்த்தர் தானா பிதா தானா குமாரன் தானா இல்ல பரிசுத்த ஆவியானவர் தானா இல்ல மூன்றில் ஒன்றாக சொல்லி போகலாம் அப்படின்னு கேட்கிறோம். கேட்கும்போது அப்புறம் அடுத்த வருஷம் வாசிப்போம். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருக்கிறாக என்றான். எத்தனை வருஷம் வாசிக்கிறார்? என்னமா? ஓகே ஓகே. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றால் அதற்காக நீ திரும்பி வர மட்டும் நான் இங்கே இருப்பேன். அவர் யாரு? கல்லா கல்யாணம் சொல்லுங்க கை தூக்க மரணம் சொல்லுங்க கை தூக்க வாழ வைக்கிற தேவன் யாரு? கல்லே மண்ணும் மரம் உயிரோடு இருக்கிறவர். நாட்டு என்ன பண்ணா நீ போயிட்டு என்ன பண்ண எவ்வளவு நேரம் புத்தகம் போயிட்டு நான் இங்கே நான் இருக்கிறேன் போயிட்டு வரப்போ நான் இங்கே இருக்கிறேன் இவா போயிட்டு வா அப்படின்னு என்ன பண்றான்? சரிட்டு போறான். ஒரு அத்தாசத்து வாசமா உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லா அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை கூடையில் வைத்து ஆழத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கொண்டு வந்து வைத்தார். என்ன பண்றான்? வீட்டுக்கு போறான், நல்ல ஒரு ஆடை பிடிக்கிறான், கோயை பிடிக்கும், எல்லாத்தையும் சமையல் செஞ்சு என்ன பண்றான்? எத்தனை வரும் எத்தனை பண்றா? இப்போ வந்து தேடிக்கு வரோம். அது அடுத்த வருஷம் 17ஆம் வருஷம் ஒரு வாதி வாசிப்போம். 17. அப்பொழுது அவர் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் நீ தேவதைதான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். பாத்தீங்களா? என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட பேச நீங்க தான் நான் போயிட்டு வர மட்டும் நீங்க இருங்கோ எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க சொன்னா வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்து வர மட்டும் கர்த்தர் அங்கதான் இருக்காரு. என்ன பண்ணா சமைச்சு கொண்டு வந்துட்டான். அதுல ஒரு வசனம் வருது புளிப்பில்லா அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சி ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கருவறை மரத்தின் கீழ் இருக்கிற இடத்தில் கொண்டு வந்தான். இந்த ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்தும் போடுது இல்லையா? கையில பாருங்க இருக்கா? அந்த ஆனனா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஐயா ஆனனா ஐயா உங்களுக்கு தெரியுமா? ஐயா ஆணத்தை வார்த்து
ஆனத்தை வார்த்தைன்னு போடுது இல்லையா? 19 வசனத்துல பாருங்க. ஆனத்தை வார்த்து அது வாசிமா. ஆனத்தை வார்த்து ஆ ஆனத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து ஆ அதை வெளியே ஆ கர்வாலி மரத்தின் கீழ் இது ஒரு இருக்கிற சின்ன மாதிரிதான். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பைபிள்ல புரியாத சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து என்ன பண்ணோம், இந்த திருவிழை பைபிள் பாத்தீங்களா, இதே அதிகாரம் இதே வசனம் இதை போயிட்டு எத்த முடியாது. அந்த திருவிழை பைபிள்ல இப்போ அந்த போன்ல யாரும் வச்சுருந்தாங்க பாத்தீங்கன்னாக்கா, அதை பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆனத்தை வார்த்தை அப்படிங்கும் போது பாருங்க, விருந்த கறி எல்லாமே பிள்ளைகள்லாம் எடுத்துன்னு வரோம். கறியெல்லாம் ஒன்றுனா ஒன்று நம்ம படுத்திருப்போம் எல்லாத்தையும் ரெண்டு தான் கொண்டா வைக்கிறோம். அந்த ஆனத்தை கிண்ணத்தில் வார்த்தை அப்படிங்கும் போது அது தனியாக ஒரு சட்டில் இருக்குது குழம்பு. என்னது குழம்பு. அந்த குழம்பு என்ன பண்ணுறோம், தனியாக ஊற்றி எடுத்துருவோம். என்ன சொல்றாக்கா, என்ன சொல்றாரு, அந்த பால் மேலே என்ன பண்ணு எல்லாத்தையும் வார்த்து அது மேலே ஆனத்தை அடுத்த வார்த்தை வாசிப்போம். ஞாபகம் வச்சுங்க, அந்த ஆனத்தை ஊற்றின போது அது பேர் என்னது, குழம்பு. ஓகேங்களா? அந்த திருவள்ளிய புக்கில் நீங்கள் அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் புரியாதெல்லாம் அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகேங்களா? அந்த புரியாத வசனம் நிறைய இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து ஆனத்தை ஊற்றி சொன்ன பார்த்தீங்களா, அதை சொன்னார் பாருங்க. ஆனத்தை அந்த குழம்பை ஊற்றி குழம்புல சொல்ல நம்ம நல்லா கறி எல்லாம் மற்ற கறி என்ன பண்ண முடியாது. குழம்புலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த குழம்பு என்ன பண்ணு ஊற்றினார் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனை வென்றான். சொல்லிட்டு போனா, நான் போயிட்டு வர மட்டும் ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுங்க அப்படியே வீட்டுக்கு போனா சமைச்சு எடுத்துனா அந்த இடத்துல வச்சா ஆண்டவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஓகேவா? சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்ப என்ன பண்ணாரு, அப்ப என்ன பண்றான், கர்த்தர் போய் என்னோட கூட இவ்வளவு நேரம் பேசினவரு நீ இயேசுதானோ வேற யாரும் மனுஷனோ வேற யாரும் உத்தரவாதியா எனக்கு தெரியல, நான் போயிட்டு வர மட்டும் நீங்க இருக்கணும் போது அப்ப என்ன பண்ணான், அவன் அடையாளத்தை கேட்டான். போயிட்டு வர மட்டும் அவன் சமைச்சு எடுத்துட்டு வர மட்டும் அங்கேயே இருந்தாரு. அவன் சமைச்சு கொண்டு வந்து என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரு இல்லையா? இப்போ கிதியோன் என்ன பண்றான், அந்த கிதியோன் சொல்றத படிப்போம். அதே 24 தானே? 22. அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றார். ஜோரா கன்னட தாண்டுங்க. முகமுகமாய் நான் கண்டேன் கர்த்தரை அப்படின்னு சொன்ன கொண்டான். ரொம்ப சந்தோஷப்படுறான். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அல்லேலூயா. போதமா ஐயா இங்க வந்து இங்க ஒர்ஷிப் பண்ணும்போது சொன்னாரு, நீங்க யாருக்கு தான் போனீங்க பயப்படாதீங்க. கடைசியா அதே வார்த்தையில் தான் கர்த்தர் இங்க முடிக்கிறேன். என்ன சொல்ற பாத்தீங்களா? நான் சொல்ற பிரியாணி பார்த்து நீ பயப்படாதே, நான் வந்தவனே உங்களை என்ன பண்ணேன், நான் சொல்ல முடியல, நான் மோசே நீங்க நான் இஸ்ரேல் சொன்னோம். நான் சொன்னேன் நான் கர்த்தரே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ண அந்த என் ஜீவனை ஒன்றாலும் என்ன சொல்றோம், என் ஜீவனை இருங்க, என் ஜீவனை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணுங்க கிழிக்க போற ஆண்டவரே. இந்த ஜனங்களை நீங்க சாவடிக்கிறது என்ன சாவச்சு என்னுடைய உயிரை என்ன பண்ணுங்க கிழிக்க போடுங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் உண்மை குறை சொல்லுவார்கள் ஆண்டவரே. என்ன சொன்ன பண்ணும் ஆண்டவர்கிட்ட சில பேர் என்ன பண்றாருனாக்கா, அப்புறம் அதுல இங்க கிரியான பார்த்துட்டாரு, நீங்களா நான் இல்ல என்ன பண்ற சாவதில்லை கிரியான பார்த்துட்டாரு. இன்னைக்கு உங்களை பார்த்துட்டாரு, நீங்க என்ன பண்ணுறீங்க, வயசாச்சு இதெல்லாம் கம்மியாகுது, அதெல்லாம் கவலையே படாது. பாருங்க 60 வயசுல 70 வயசுல பாருங்க. அதனால என்ன வச்சு உங்களுக்கு இருக்க மாட்டாரா, அந்த விசுவாசிங்க ஆண்டவர்கள கண்டுபிடிங்க. லாஸ்ட் வருஷம் வாசிங்க. அதுதான் படி 24 படி. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று அதற்கு பெயரிட்டார். யெகோவா சாலம் என்று பெயரிட்டார். பெயரிட்டார். அவ்வளவுதான். இப்ப நீங்க இங்க வந்துக்கிற சர்ச்சி இது பேர் என்னது? யெகோவா சாலம். நான் இங்க இருக்கிற சர்ச்சை பேர் என்ன வச்சிருக்கேன்? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். சர்ச்சை நேரம் இல்லையா? இல்ல, கைசோன் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ. எங்க இன்னும் இதுவா? ரைட், ஓகே. இப்ப என்ன பண்ணுவீங்க? மைசூர் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை. ஓகேவா? நீங்க இங்க வந்தீங்க. அங்க என்ன பண்றோம்? ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்றோம்? ஆண்டவராக சொன்னதுன்னா நீங்க இங்க வரீங்க அந்த சபைக்கு. டெய்லி இங்க வந்து என்ன பண்ணுங்க? தொழுது கொள்ளுங்க. யாருமே கவலைப்படாதீங்க. இருக்கவே சரிங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கார். ஹல்லேலூயா.